அண்ணன் சிரிப்பு வந்துருச்சு. நீ சொல்லு. பொதுச்சிந்தி இந்தின பொதுச்சிந்தி 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 ஸ்நேகத்துந்தி சேகத்துந்தாதி చాచినా చాచి చిన్న చెప్పకూడదు అదే స్నేహం. சொல்லுங்க. ஒரு இது வேணாமா? வெறும் டைலாக் மட்டும் பத்தாது, தெலுங்கு வந்து ஃபீல் வேணும். தெலுங்குனா இது அருவாவே வச்சுமா, தெலுங்குனாலே அருவா வரணும்ல. పొడిచుండి స్నేహితుడిది చాచి చిన్న చెప్పకూడదు అదే స్నేహం. हिंदी हिंदी अगर छुरा मारने वाला दोस्तों நண்பன். அதாவது எல்லா மொழியிலையும் நண்பன் மட்டும் தெரியும். தோஸ்தோ அதுக்கு வர நட்பு. अगर छुरा मारने वाला दोस्तों मारने ना मार 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 मर गया मार मेला वापा मर गया मारा. अगर चूरे मारने वाला दोस्तों तो मार दे दम दम இந்த दम लड़ा दम दक பின்னாடி நீ வர மாட்டீங்க. பார்த்து படிச்சிருவானே. பார்த்து படிக்கவே மாட்டேன். நான் படம் இருக்கேன். अगर छुरा मारने वाला दोस्त हो तो मारते दम तक नहीं बताना चाहिए यही दोस्त है. அது இங்க இல்லவே அவனா பேசுறான். अगर मैं तुमसे प्यार करते हैं அப்படின்ற ஆனா எல்லாமே தப்பு. हमारा साजी शशि जी अमला साजी हमारा साजी ओके ओके हमारा बोलो है बोलो एक्शन करता है. अगर छुरा मारने वाला दोस्त हो तो मारते दम तक यही दोस्त है. தம்பி இருமாம பேசுப்பா. அப்பதான் உண்மை ரெடியா. இருங்க சார், ஆக்ஷனே சொல்லுங்க சார். அகர் எகர் புகர்னு வரீங்க சார். நீ எப்ப சொல்லுவ? ரெடி जी हाँ जी रेडी जी एक्शन जी. अगर छुरा मारने वाला तो मारते எவ்வளவு தூரட்டா ताकि नहीं என்ன சார் படம் பேர் என்ன இருமலா? இருமினே இருந்தீங்கன்னா எப்படி சார்? இவ்வளவு இருமலா எப்படி சார்? அப்படி இப்ப பண்ணிடுறேன். ரெடியா? शशि जी अमला साजी ये एक्शन है. अगर छुरा मारने वाला दोस्त हो तो मारते दम तक नहीं बताना चाहिए. நான் முடிக்கவே அவரே வந்துடுறாரு. நீங்க என்ன ரேப் எல்லாம் பாடி நிக்கிறீங்க நடுவுல? இப்படின்னு ஏதோ பாடுறேன். சரி ஓகே. ஹிந்தி ஓகே ஹிந்தி ஓகே. அவ்வளவுதான். எல்லாத்தையுமே மிரட்டி மிரட்டி தான் வாங்குவாரு. அவ்வளவுதான். லாஸ்ட் மலையாளம் லாஸ்ட் ஒன் கண்ட்ரி போய் முடிக்கிறோம். அவரே மலையாளம் என்னது புடிச்சாரா? இருங்க ஆக்ஷனே சொல்லல. இப்ப யார்கிட்ட பேசிட்டு தெரியாம சேட்டா ரெடி அல்லோ? ரெடி ரெடி எனக்கு மலையாளம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல. എടാ മോനെ ആക്ഷൻ ചേട്ടാ. ഏത് കൂട്ടുകാരനെങ്കിൽ ചെത്താലും പറയാതെ അത് തന്നെ സുഗീതം. നന്നായിട്ടുണ്ടോ? നന്നായിട്ട് അടിപൊളി കൈതട്ടും. ஓகே. இப்போதைக்கு நீங்க இந்த படத்தை நீங்க வந்து பேன் இந்தியாவை ரிலீஸ் பண்ணலாம். அண்ணனுக்கு எல்லா லாங்குவேஜஸும் இப்ப வந்துருச்சு. மலையாளத்துல நீங்க வந்து ஸ்கிரிப்டே தர வேண்டாம். அண்ணனே சுகீர்தம் கிகீர்தம்லாம் அடிச்சு போயினே இருப்பாப்ல. நண்பன் இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நேரம் தான் வண்டி ஓட்டுறீங்க நான் பாக்குறேன். போஜ்புரியில என்னன்னா நண்பன் தான். முதல் கேம் வெற்றிகரமா முடிந்தது. இந்த கேம் ஆமா முதல் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டாவது ரவுண்ட். சிப்ஸ போட்டுக்கிறேன். நீங்க காஃபி குடிச்சு சிப்ஸ் சாப்பிடறத பார்த்தா எல்லாருக்குமே டவுட் வரும். காஃபி தான் குடிச்சீங்களா? காஃபி போண்டு சுவை. அதுக்கு ஆடெல்லாம் பண்ணு. அண்ணா ஒரு கார்டுண்ணே. உள்ளே வெளியே உள்ளே அவுட் சைட் உள்ளே வெளியே இதர் உதர் ऊपर அப்பர் உள்ளே
வெளியே உள்ளே வெளியே Oh my God. வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே Oh no. என்ன கேட்கணும் எது வேணா கேட்கலாம். எது வேணா கேட்கலாம். அவர் எது வேணா பண்ண சொல்லலாம். என்னது இல்ல உங்களை பத்தி ஆ, ஒரு வதந்தி வதந்தியா வதந்தி நான் கேட்டேன். முதல் வாழ்த்துக்கள் அந்த படம் அண்ணே direct பண்ணது வாழ்த்துக்கள். இவ்வளவு தூரம் வந்து நீங்க ஒரு படம் ஓகே பண்ணி வந்ததுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். நன்றிண்ணே. அது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. உண்மையா வதந்தியா? வதந்தி 2வா வதந்தி 3? ஆனா எப்படி சுத்தி அங்க வந்தா இருப்பாரு அதால ப்ரமோஷன். அண்ணே அது அது வதந்தியா என்ன? அது வதந்தி தானே. அன்னைக்கு ஒரு படப்பிடிப்பு ஒண்ணு இருந்ததுண்ணே. அது ஒரு சண்டே காட்சி. நிறைய பேர் இருந்தாங்க அன்னைக்கு. அது 2 மணியோட முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அது கொஞ்சம் இழுத்துட்டு போச்சு. ஆமா, எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதனால கொஞ்சம் வதந்திகள் அங்கங்க இதுவாச்சு. போதும் எக்ஸ்டெண்ட் ஆனது போதும், இன்னொரு நாள் எடுத்துக்கலாம்னு சொன்னதை நிப்பாட்டிட்டாங்கன்ற அப்படின்ற மாதிரி வதந்தி வந்து. ஆமா, அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு நாள் எடுத்துட்டோம். இது எல்லா ஷூட்டிங்லயும் நடக்குது தான். ஏன்னா 2 மணி கால் ஷீட்டுக்கு மேல போனா அதை நிப்பாட்ட சொல்லுவாங்க. ஆமா. பட் அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கால் ஷீட் இன்னொரு கால் ஷீட். ஆமா, எக்ஸ்ட்ரா அந்த கால் ஷீட் எக்ஸ்ட்ரா கூடாதுன்னா ப்ரொடியூஸ் ஸ்டைல நிப்பாட்ட சொல்றாங்க. அதே நிப்பாட்டி தான் சொல்லிட்டாங்க. அதுக்கு விளக்கமா இருக்கும். அதுதான் இது. இது இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமானே? If you are bad, I am your dad. மூணாவது ரவுண்டுக்கு 3 வந்திருக்கு. சசி அண்ணனா? உனக்கு தான் வரும். உதர் சசி அண்ணனா சித்த அண்ணனா? இதர் உதர் இதர் உதர் இதர் உதர். ஜெயிச்சிட்டானே. இப்ப அந்த படப்பிடிப்பை எப்ப தொடங்குனீங்க? ஐயோ, வேணா உனக்கு கேட்கறதுக்கு எனக்கு கேள்வி இல்லை. ஏன்னா நான் உன்னை மதிக்கவே இல்லை. நான் எழுந்து போனா நீங்க இப்படி எங்களை நிராகரிச்சதால இப்ப நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம். என்னது? இப்ப சசி அண்ணன் நடிச்சு நாங்க பாத்துட்டோம். டைரக்ட் பண்ணி நாங்க பாத்துட்டோம். சசி அண்ணன் பேசி பாத்துட்டோம், சிரிச்சு பாத்துட்டோம், ஆடியும் பாத்துட்டோம். சசி அண்ணன் லைவ்ல பாட போறீங்க. படத்துல நீங்க 2-3 டேக் கூட எடுத்து கூட பாடி இருப்பீங்க. அந்த குரல் வளர்த்த இப்ப மக்கள் கேட்கணும்ல. உங்களுக்கு எந்த பாட்டு வேணாலும் பாடலாம். என்ன பாட்டுனா? இங்கிலீஷ் பாட்டு. ஓகே பாடுறா. ஓகேண்ணே. சசி ஜாக்சன். Twinkle twinkle little star. ஆனா நீ தான் இங்கிலீஷ். அண்ணே அந்த அருவாளை நீங்க எடுக்கணும். அருவாள்ன்றது எனக்கு தான். அதாவது அண்ணி சொல்லிருப்பாங்க போல இருக்கு, குழந்தைக்கு சோறு ஊட்டி வீட்டுல கொண்டு வரணும், சும்மா சூட்டு கூட்டுனாலே கூடாதுன்னு. அதுல கத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. அதை பாடுறீங்களா? டைட்டானிக். Every night in my dreams I see you, I feel you. வேற ஏதாவது நல்ல பாட்டு. என்னடா எல்லாம் கேட்டு பாத்துருங்க. நீங்க ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச இங்கிலீஷ் பாட்டோ ஹிந்தி பாட்டோ. பாட்டுக்கே போயிடும். அப்படி வாங்க. கண்கள் இரண்டா பாதியில இருந்து வருவோம். அப்பதான் பாடகர்னு நினைப்பாங்க எல்லாரும். 5 6 7 8 பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன், பின்பு பார்வை போதும் என நான் நினைத்தேன். கை தட்டுங்கப்பா. அதாவது லவ் மூட் இருந்தாலும் திடீர்னு ஆக்ஷன் மூட் எடுக்கிறாரு. பாடலோட அற்புதமாக முடிச்சிருக்கோம். இப்ப இது வந்து வார்ம் அப் தான். இப்பதான் நம்ம வந்து ரியல் ஒரு இதுக்குள்ளேயே நம்ம போறோம். அப்படியா? பாட்டு பாடணும் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போலாம்னு நினைச்சேன். வார்ம் அப் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு ஸ்பெஷல் ரவுண்டுக்குள்ள போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க பாய், வாங்க பாய். ஆனா இவர் நம்ம ஏரியா பாய். அப்பப்ப வந்து புகை போடுவாப்ல. இவர் வந்து உங்க ஃபேன்ஸ் எல்லாம் யாராவது லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னு வைங்க, அதை வந்து நமக்கு இங்க கொடுத்துட்டு போவாப்ல. எங்க இருந்துப்பா? யாழ்ப்பாணம், இலங்கை. வந்திருக்கோம். இப்ப நான் யாழ்ப்பாணம் ஸ்லாங்ல வரும், தமிழ் நீ ஸ்லாங்ல நார்மலா வாப்பா. நார்மலா வரும். டேய் மருமவனே, எத்தனை நாள் ஆச்சுடா உன்னை இப்படி மருமவனேன்னு கூப்பிட்டு. உங்க சொந்தக்காரங்க ஏதாவது? இல்லையா? சொல்லு என்ன? சின்ன பிள்ளையா இருக்கும்போது உப்பு மூட்டை தூக்குன மாயாண்டி மாமா தான்டா பேசுறேன். மாயாண்டி மாமா யாராவது? நம்ம மாயாண்டி மாமா இருக்காப்ல. மறந்துருப்பாரு, எல்லாத்தையும் மறந்துருவாரு. மாமாவே மறக்குறீங்களா? 13 வயசுல திரிகோணமலை தீமிதி திருவிழால உன்னை தொலைச்சிட்டேன். அன்னையில இருந்து உங்க அம்மா அழுகைய நிப்பாட்டவே இல்லடா. இன்னைக்கு ஊரே என் மாப்பிள்ளைய மதுரைக்காரன்னு சொல்லுது. ஆனா நீ யாழ்ப்பாணத்துக்காரன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓ அப்படி என்ன? நீங்க யாழ்ப்பாணமான? நான் அப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும் போதே நினைச்சேன்டா, எப்படி ஒரு மனிதரால அப்படி அந்த ஸ்லாங் எடுக்க முடியும்? நான் கதைச்சது அது இல்ல. பாத்தீங்களா? வருது சொன்னது. மாமா மாயாண்டி மாமா, மாயாண்டி மாமா சொல்றா. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. நான் இப்ப நிரூபிக்கிறேன் பாருங்க. குரு வச்சிருக்காரு. மாப்பிள்ள அடிக்கடி ஏண்டா நொன்னைங்களா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. மாப்பிள்ள சிரிப்புக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. அது சிரிப்பு கொஞ்சம் பார்க்கலாமா? மாப்பிள்ள கொஞ்சம் சிரிங்க மாப்பிள்ள.
சூப்பர். இருக்கு. சோத்துல உப்பு இல்லாம கூட சாப்பிடுவான், கூட நட்பு இல்லாம சாப்பிட மாட்டான். இருக்கு. மாயாண்டி மாமா, உங்களுக்கு தான் அவன் சிவகுமார், சசிகுமார். உங்களுக்கு தான் அவன் சசிகுமார். எங்க குடும்பத்துல அவன் பேரு குட்டி புலி. அதான் அந்த குட்டி புலின்னு ஒரு படம் கூட நடிச்சாருல்ல. டே குட்டி புலி மாப்ள, நீ இல்லாம உங்க அண்ணன் மட்டி புலி இத்தனை வருஷமா அண்ணன் பேரு மட்டி புலியா? அது ஏன்னா உங்க அண்ணன் மேல அவ்வளவு கோவம் உங்க குடும்பத்துல? டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நீ நம்ம ஆளா நடிக்கலடா, வாழ்ந்திருக்க மாப்ள. சீக்கிரம் வந்து உனக்காக காத்திருக்க உன் மாமன் மக பவளமல்லிய கட்டிக்கடா. அப்புறம் என்ன பவளமல்லிய கட்டிக்கப்பா, பவளமல்லிய அப்படி வருவோம்ல, அப்படி சுத்தி இப்படி வருவோம்ல. நல்லா இருக்கு. இப்படிக்கு குட்டி புலி மாமன் மாயாண்டி. என்னன்னு மாயாண்டி மாமா எங்க இருக்காரு இப்ப? யாழ்ப்பாணத்துலதான் இருக்காரு. அப்ப அவருக்கு ரிப்ளை பண்ணோம்ல. இல்ல அதான் அவர் என்ன சொல்லிருக்காரு, திருகோணமலை தீமிதி திருவிழால ஒரு 13 வயசுல மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க உண்மையை சொல்லுங்க. உண்மை கதை தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அது உண்மைதானே? ഇല്ലേ ഞാൻ കഥച്ചത് ഞാൻ തിരുവണ്ണാമലയ്ക്ക് പോയിട്ടില്ല. ഇത് മലയാളം. இன்னும் அவருக்கு தெரிஞ்ச ஒரே இது கதைச்சது அவ்வளவுதான். உண்மையிலே யாழ்ப்பாணம் இப்ப ஸ்ரீலங்கா மக்கள் எல்லாம் தூக்கி கொண்டாடுறாங்க. சசிகுமார் வந்து நம்ம ஊருக்காரரே அப்படி சொல்றாங்க. இப்ப இதுக்கு மாமாவுக்கு நம்ம ஒரு ரிப்ளை பண்ணணும். என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் என்னுடைய சொந்தம் தான். பட் நான் வந்து தொலையல, மதுரையில தான் இருந்தேன், மதுரையில தான் பிறந்தேன். மதுரையில எங்கன்னு? மதுரையில எந்த ஏரியான்னு சொல்லுங்க. மதுரையில புதுத்தாமரைப்பட்டி, வளர்ந்தது மதுரை சந்தப்பேட்டை. இதுதான் உண்மை. இதுதான் அவரோட பூர்வீகம். ஆனா அவருக்கு எல்லா நாடும் பிடிக்கும், எல்லா மொழியும் பிடிக்கும், எல்லா மக்களையும் பிடிக்கும். அதனால நீங்க அண்ணன் கூப்பிடலாம், பெரியப்பான்னு கூப்பிடலாம், சித்தப்பான்னு கூப்பிடலாம், நண்பன்னு கூப்பிடலாம், தம்பி வயசுக்கு நட்புன்னு கூப்பிடலாம். ஆதி அண்ணன், அதுக்கப்புறம் சசி அண்ணன், 2 பேர் மட்டும் தான் நட்பை என்னைக்குமே தூக்கி பிடிக்கிற ஒரே ஆட்கள். உடச்சு இவ்வளவு தூரம் பேசுறேன். இப்படிதானே பண்ணுவாங்க. ஓகே, டன். தேங்க்யூ. மாமா. ஆமா, ரொம்ப நன்றி. மாமா அண்ணன் கிடையாது. அல்ல, எனக்கு அண்ணன், உங்களுக்கு தான் மாமா. 3, 2, 1. போயிட்டே இருக்காரு. இதுக்குள்ள வந்து நான் இந்த சீட்ல எல்லாம் நம்ம வந்து ஒரு மீம் எழுதிட்டு போனேன். அந்த டயலாக நீங்க எடுத்துட்டு அதை உங்க ரியல் லைஃபோட ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அதை கனெக்ட் பண்ணி நீங்க சொல்லணும். ஓகேவானே? அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எல்லாமே உங்களுக்கு தான். ஆமா, அதான் அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையா. எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். கௌதம் மேனன் சார் படத்துல நான் அடிச்சது இறைநோக்கி பாயின் தொட்டது. அந்த லிஸ்ட்லயே நீங்க இல்லையா? அவரோட லிஸ்டுக்கு எப்படி அவருங்க நம்ம படங்கள் எங்க? அந்த நேரத்துல இறைநோக்கி பாயின் தொட்டால திருன்ற கேரக்டர்ல கொண்டு வந்து இங்கிலீஷ் பேச வச்சு ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட். அப்புறம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையா? போலீஸ் அதுதான் நான் அண்டர் கவர். ஏதாவது இங்கிலீஷ் டயலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கா? மறந்துச்சு. அவர் சொல்லதான் அதையும் நான் சொன்னேன். அப்ப இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை. கௌதம் மேனன் சார் படத்துல நம்ம நடிப்பான். இது இந்த நம்ம கிராமங்கள் நடிச்சிட்டோம். அப்ப இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே நடிச்ச படம் தான் என்னை நோக்கி போயிட்டு. அடுத்ததுண்ணே தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. ஆமா, அது அதுக்கப்புறம் ரொம்ப மீம், ரொம்ப ஃபேமஸான மீமா மாறுச்சு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த இல்ல ஒரு ஃப்ரெண்ட இல்ல வேற ஏதாவது ஒண்ணு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? டீச்சரை தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. எந்த டீச்சர்? தமிழ் டீச்சர். பேர் என்ன? சாந்தா மிஸ், அவங்க தமிழ் டீச்சர். ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட்ல? ஒரு 8th 9th 10th படிக்கும் போது எங்களுக்கு வந்து தமிழ் டீச்சர் அவங்க. அவங்கள தேடிட்டு இருந்தேன். அவங்க லாஸ்டா எப்ப பாத்தீங்க? 9th 10th முடிக்கும் போது பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கல. அவங்க கரூர்லயும் எங்கேயோ இருந்ததா சொன்னாங்க. என்னோட கேமராமேன் கதிர் படிச்சான். அதுல அவங்க ஸ்கூல் அவங்க கிளாஸ்மேட்டோட டீச்சரா இருந்தாங்க. அப்புறம் அப்படிலாம் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதாவது இது மூலியமா நாங்க சொல்ல வரும்போது ஒன்னே ஒண்ணுதான். சாந்தா மிஸ் உங்க ஸ்டூடெண்ட் உங்க மேல ஒரு பேர் அன்புல இருந்தாரு. அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இடங்களை தேடி இருக்காரு. ஆனா நீங்க கிடைக்கல. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு நாட்கள் கடந்து வந்தாலும் இன்னும் அவங்களோட ஞாபகம் வச்சிருக்காங்க. அவங்க தமிழ் மிஸ் ஆன அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா, ஒருவேளை அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான் சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம். இல்ல ஏன் தேடுறீங்க? தேடி ஏதாவது சொல்லணும்ல? அதெல்லாம் இல்ல, தேடிட்டே இருந்தேன். தேடி மிஸ் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நான் இது பண்ணணும்னு இல்ல, ஏன் பாக்கணும்னு உங்களுக்கு பாக்கணும். ஸ்கூல்ல தேடினீங்களா லாஸ்டா?
டவுட் நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத, இப்படி நீங்க சொல்ற ஒரு நபர். இல்ல நிறைய பேருக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணியிருப்போம், நம்ம நண்பர்களுக்கு இது பண்ணியிருப்போம். அப்ப வந்து நமக்கு தோணும்ல, அவங்க நம்ம விட்டு போகும்போது நம்ம கூட கடைசி வரைக்கும் இல்லாத போது இதுக்குதான் நம்ம நல்லவனா, அவங்களுக்கு நல்லதான் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம கூட அவங்க இருக்க மாட்டாங்க, நம்ம டவுன் ஆன பிறகு இருக்க மாட்டாங்க. அப்ப இது எனக்கு நான் சொல்லிக்கிற விஷயமா நான் பார்க்கிறேன். சூப்பர். சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. ஏதாவது ஒரு சம்பவம் ஷூட்டிங் ஸ்பாட்லயா இருக்கலாம், இல்ல ரியல் லைஃப்லயா இருக்கலாம், உண்மையிலே பீதி மரண பீதி விபத்துல நடந்தது. சாவு பயத்தை காட்டிட்டாங்க படமான்னா, நம்ம பிளைட்ல டெல்லியில இருந்து வந்தோம், சென்னை வர்றோம், வேகமாவே வந்துருச்சு. வண்டி பிளைட் இறங்கிருச்சு. ஃளைட் எல்லாம் அப்படி வேகமா வருமா? வேகமான டைம் வந்து போறதே தெரியல, சீக்கிரம் வந்துருச்சு. ஒரு 20 minutes பிஃபோர். ஓகே. இப்ப இறக்குறாங்க, வந்து இப்படி இறங்குறாங்க, இப்படி இறங்குறவன் அப்படி ஒரு டயர் தொட்டு அப்படி தூக்கிட்டாங்க. டயர் தொட்டு தூக்கிட்டாங்க. பயமாயிடுச்சு, யார் ஷோவா? பயந்தனால ஏன்னா டயர் இறங்கிருச்சு, எல்லாம் தெரியும் கோயிங் டு லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. லேண்ட் ஆகுது லேண்ட் எல்லாம் அதான். ஒரு டயர் தொடுமுல தொட்டன மேல தூக்கிட்டாங்க. என்னடா 20 நிமிஷம் ஏன்டா முன்னாடி வந்து போட? அப்படினாலும் பரவாயில்ல, நான் ஒருவேளை அதான் இருக்குமா என்னன்னா இவங்களே சொல்ல மாட்டாங்க. வந்துட்டு அப்பதான் அந்த சாவு பயத்தை காமிட்டாங்க பாருங்க. நான் சொன்னே வச்சேன். இப்ப நான் சொன்னது இல்லாம அங்க பின்னாடி வந்தாங்க பாத்தீங்களா, சுப்பிரமணியம் ரொம்ப பிடிக்குமா, அவங்க அவரே சொன்னவரே எல்லாம் போனோம் அப்படின்னு தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் இறக்கிட்டாரு. அது வந்து எதனால அப்புறம் தான் அவங்ககிட்ட கேட்டோம். லேண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அந்த விண்டு இந்த இருக்கும் பாத்தீங்களா, அப்ப அவங்க கணக்கு ஒண்ணு இருக்கும். அவங்க லேண்ட் பண்ண கொஞ்சம் தவறாயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா டேக் ஆஃப் பண்ணிடலாம், திருப்பி சுத்திட்டு வந்து அதனால அது அவர் எடுத்தார். தப்பா இதாயிருமோ, இல்லாட்டி தூரம் இருக்குல்ல, ரொம்ப பக்கத்துல தூரம் பாட்டாம இருக்க முடியும், பர்ஃபெக்டா அது பண்ண மாட்டாரு, அதனால அதை தூக்கி இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்பா நினைச்சதான் வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சும் தான். இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில